ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்கான இன்ஃப்ளேஷன், இதுதான் பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டு கீழே இது இந்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து இந்த ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம எக்கனாமிக் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கோ இன்டு த டாபிக் இன்ஃப்ளேஷன். என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷனுடைய டைப்ஸ் என்ன, இன்ஃப்ளேஷன் எதனால காசு ஆகுது, காரணம் என்னென்ன, காரணிகள் என்னென்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் இது பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு என்ன லீடு, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத பார்த்துட்டு we will finish the வீடியோ. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் இப்போ ஒரு கார்டு வரும், பாலிட்டி ட்ரிக்ஸ். பாலிட்டி எப்படி ஃபுல்லாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஹவு டு ரிமெம்பர் கான்ஸ்டியூஷன் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம், அண்டு எந்தெந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ் எந்தெந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், சிம்பிளி பாரோடு ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே ஒரு தனி பிளேலிஸ்டில் ஈஸி டு ரிமெம்பர் ட்ரிக்ஸாக போட்டிருக்கோம். ப்ளீஸ் செக் இட் அவுட். மேலே இந்த இடத்துல அந்த கார்டு வரும். ஓகே கைஸ், இன்ஃப்ளேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்ஸில் இருக்க பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மறக்காது. கான்செப்ட் ஆனால் கிளியராக படிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா என்ன? தமிழில் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நம்ம டெய்லி லைஃப்ல இதை பார்த்துருப்போம். சின்ன வயசுல நீங்களாம் இருக்கிறப்போ பெட்ரோல் ரேட் 50 ருபீஸ் 60 ருபீஸ் அப்படி இருக்கு. இன்னைக்கு அதே 1 லிட்டர் பெட்ரோல் 100 ருபீஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு தராசில் எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு தராஸ், ஒரு தராஸ். 1 லிட்டர் பெட்ரோல் அன்னைக்கு 50 ரூபா வச்சீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் தருவாங்க. ஆனா இன்னைக்கு 100 ரூபா கேட்கறாங்க. விச் மீன்ஸ் ருப்பி வீக்கன் ஆயிருக்கு. இன்னைக்கு 50 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் வாங்கலாம். ஆனா இன்னைக்கு அதுவே டபுளா 100 ரூபாய் 50 ரூபா நோட் கொடுத்தாதான் 1 லிட்டர் பெட்ரோல் தராங்க. அப்படின்னா என்ன? ருப்பியோடைய பர்ச்சேசிங் பவர் வீக்கன் ஆயிருக்கு, பெட்ரோல் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா அப்ப என்ன? பணவீக்கம் அப்படின்னா நீங்க மெயின்ஸ்லயும் இப்படிதான் எழுதணும். டிஎன்பிசி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும். ஜெனரல் ரைஸ் இன் prices ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜென்ரலா விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கும். விலைவாசி ஏற்றம். சிம்பிளா நீங்க கோவிட் டைம்ல மாஸ்க் வாங்கினாலும் அதே ரேட்டு, நீங்க சிக்கன் வாங்கினாலும் அதே ரேட்டு, பெட்ரோல்னாலும் அதே ரேட்டு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொருள் வாங்க, பஸ்ல டிராவல் பண்ணலாம்னா பஸ்ல போனா அதே அதிகமான ரேட்டு, நீங்க ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும்னா அதிகமான ரேட்டு, எல்லாமே ரேட் அதிகமா சொல்லுவாங்க. ஓகேவா? டைப்ஸ். இன்ஃப்ளேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரான்ஸ் ஆர் ஜெர்மனி. வேர்ல்டு வார் 2 அப்போ சும்மா அடிச்சு பாருங்களேன், 1 lakh ருபீஸ் கொடுத்தா ஒரு பிரெட் கிடைக்கும். அப்படிலாம் சுச்சுவேஷன் இருந்துச்சு. வெனிசுவேலா அதுல இன்னும் 2 இயர்ஸ் முன்னாடி வரையுமே ஒரு ரொம்ப பயங்கரமா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. அதாச்சும் ஒரு பணக்காரங்க மட்டும்தான் பிரெட் ஃபுட் எல்லாம் வாங்குற மாதிரி ரொம்ப கஷ்டமான, இது ரொம்ப பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன். ஓகே, டைப்ஸ். இன்ஃப்ளேஷன் நம்ம என்னன்னு பார்த்துக்கோம். ஜென்ரல் லெவல் இன் ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எல்லாமே இந்த போட்டோல பாருங்க, ஆப்பிள், பெட்ரோல், ஆரஞ்சு, கார், வீடு, எல்லாமே ரொம்ப விலைவாசி ஏற்றமாயிருக்கு. டைப்ஸ். இப்படி இந்த காசு ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கு. 100 ரூபாய்க்கு நேற்று 2 சாக்லேட் வாங்கலாம். இன்னைக்கு அதே 2 சாக்லேட் 1000 ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பர்ச்சேசிங் பவர் குறையுது. ஓகேவா? ருப்பியோடைய பர்ச்சேசிங் பவர் குறையுது. இது பர்ச்சேசிங், இது எந்த லெவல்ல இன்ஃப்ளேஷன் இருக்கு? இதுவே 10,000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாதான் 2 சாக்லேட் வாங்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு சிவியாரிட்டி. ஓகேவா? ஒன்று லோ இன்ஃப்ளேஷன், ஒன்று கேலப்பிங், ஒன்று ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ என்னென்ன டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும்,
ஒய் இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட். எதனால இன்ஃப்ளேஷன் இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தராசு தான். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த சைடு வந்து ருபி ஆர் கரன்சி. ஃபர்ஸ்ட் ருபி எதுக்கு வருதுன்னு நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம். பருப்பை கொடுத்துட்டு பருப்பை கொடுத்துட்டு டொமேட்டோ வாங்கிப்பாங்க. இது வந்து கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் நடக்கணும். அதாச்சும் உங்களுக்கு தேவை தால் விற்கிறவருக்கு தேவை டொமேட்டோவும், டொமேட்டோ விற்கிறவருக்கு தேவை தாலா இருந்தா மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் பாசிபிள். இது பார்ட்டர் சிஸ்டம், பழங்காலத்துல யூஸ் பண்ண முறை. ஆனால் இப்போ என்னன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. தால் விற்கிறவங்களுக்கு வந்து சாக்லேட் வேணும், டொமேட்டோ விற்கிறவங்களுக்கு பொட்டேட்டோ வேணும். ஸோ நடுவுல ருப்பிங்கிற ஒரு ஃபார்மை கொண்டு வராங்க. தால் விற்கிறவங்க 10 ருபீஸ் வாங்கிக்கலாம் தாலை கொடுத்துட்டு. பொட்டேட்டோ விற்கிறவங்க டொமேட்டோ விற்கிறவங்க என்ன பண்ணலாம், அதே மாதிரி 20 ருபீஸ் வாங்கிக்கலாம் ஒரு கிலோவுக்கு தால் கொடுத்து. இதை வச்சு இந்த ருப்பியை வச்சு இவர் வந்து தால் வாங்கிப்பாரு. அதே மாதிரி இந்த ருப்பியை வச்சு ஒரு டொமேட்டோவோ இல்லை பொட்டேட்டோவோ வாங்கிப்பார். இப்படிதான் ருப்பி உள்ள வருது. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச், ஏதோ ஒரு பொருள் இல்லை எல்லா பொருளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரே மீடியமா ருப்பி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நேற்று வந்து 1 லிட்டர் பால் 10 ருபீஸ், இன்னைக்கு 1 லிட்டர் பால் 20 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் இம்பேலன்ஸ். டக்குன்னு மேல போகுது. திஸ் இம்பேலன்ஸ் வேர் த மணி சப்ளை க்ரோஸ் ஃபாஸ்டர் தேன் த சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த சுச்சுவேஷன் பார்த்துக்கலாமே. பால் 1 லிட்டர், இங்க ருபி. இங்க ருபி, நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் ரொம்ப அதிகமா சப்ளை இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் கோல்டு. எல்லாம் கோல்டு ஏன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அதோட சப்ளை கம்மியா இருக்கு, நம்ம கிட்ட இருந்தா அது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு ஏன் அதிகமா யாரும் வாங்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இரும்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீயா இருக்கிற பொருள் மரம், காத்து. காத்துங்கிறத விட ஃப்ரீயா கிடைக்கிற பொருள், ஃப்ரீ ஃபுட், ரேஷன் ஃபுட் யாருமே அதிகம் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதோட சப்ளை வந்து ஈஸியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அதிகமா இருக்கு எக்கனாமில அப்படின்னா மணி வந்து சீப் ஆயிடும். அதான் நம்ம பிலாசபிக்கலா கூட சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஈஸியா அவைலபிளா இருக்காதீங்க, யூ வில் பிகம் அ சீப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் நம்மளுடைய ப்ரெசன்ஸை காமிக்கணும் அப்படின்னா அட் சம் பிளேசஸ் யூ ஷுட் ஷோ தட் யுவர் டிமாண்ட் இஸ் ரெக்வயர்ட். உங்களுக்கான டிமாண்ட் தேவைன்றதை அங்கே இது பண்ணணும். அப்படிதான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சப்ளை ஆஃப் காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அதில் ப்ராப்பரான ஆட்கள் யாரு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்ன்ற ஒரு சிஸ்டம் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ கம்மிங் நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போட்டுருக்கோம். சிம்பிளி மணியோடைய சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றால் இட் வில் பிகம் சீப்பர். எல்லார் கையிலையும் காசு போயிடும். ஸோ எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க சாக்லேட்டை. ஸோ சாக்லேட்டோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள். பிரைமரி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்: டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இது சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ we will make. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகேவா? அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம தனி வீடியோ. இப்போ வந்து இந்த வீடியோவில் வி வில் சே வாட் இஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இப்போ டிமாண்ட் இங்கே பாருங்க, ஃபோட்டோவை பாருங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஊர் இருக்கு, அங்க நெல், அதுக்கப்புறம் வேற என்ன, கரும்பு, இது விற்கிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு கிலோ நெல் 100 ரூபாய்க்கும் 1 கிலோ கரும்பு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டியில போய் விற்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் சிட்டியில இந்த நெல்லுக்கான கரும்புக்கான டிமாண்ட் அதிகரிக்கு. போன வருஷம் வந்து ஒரு 100 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 1000 பேர் வாங்குறாங்க அப்படின்னா இதோட டிமாண்ட் இன்டூ 10x ஆயிருக்கு. ஸோ ரேட் என்ன ஆகும், கிட்டத்தட்ட 10x இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் ஒரு நெல் கிலோ 100 ரூபாய்க்கு இருந்தது, ஒரு நெல் கிலோ 1000 ரூபாய்க்கும், ஒரு கிலோ கரும்பு 200 ரூபாய்க்கு இருந்தது 2000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? மோர் டிமாண்ட் ஃபார் குட்ஸ், ருபி வில் கெட் வீக்கர். ஹையர் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹையர் பிரைஸ். 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கரும்பு 10 மடங்கு அதிகமான டிமாண்ட் காரணமாக ஒரே சப்ளை அதே சப்ளை தான் இருக்கு.
10 கிலோ கரும்பு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ தான் இவங்களால விவசாயம் பண்ண முடியும். 10 கேஜிஸ் ஆஃப் நெல்லு, 10 கேஜிஸ் ஆஃப் கரும்பு தான் அவங்க வருஷம் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட். இந்த வருஷமும் அதே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க? டிமாண்ட் அதிகமாகிறதுனால அதோட ரேட், ஏன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு, இந்த ஸ்டாக் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, யார் எனக்கு அதிகம் காசு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரேட்டும் 10x இன்க்ரீஸ் ஆகும். 1000 ரூபாய், 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த 1 கிலோ நெல்லும், 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த 1 கிலோ கரும்பும் 1000 ரூபாய், 2000 ரூபாய்னு ரெஸ்பெக்டிவ்லி விற்கப்படும். ஓகேவா? இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். சிம்பிள். ஓகேவா? வேற என்ன வகையில இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் பேர்ல இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல இருக்க பியூட்டி என்னன்னா, நீங்க எட்டிமாலஜி வச்சு பிரேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ அதே இது வச்சுக்கோங்க, நெல், கரும்பு. அப்போ என்ன பார்த்தோம்? டிமாண்ட் வந்து 10x இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். 100 பேர் வாங்குவாங்கன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, 100 பேர் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அதே 100 பேர் தான் வாங்குறாங்க நெல், கரும்பு. ஆனா நெல்லுடைய நீங்க ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபெர்டிலைசர், டிராக்டர் செலவு, இரிகேஷன் வாட்டர் செலவு, எலக்ட்ரிசிட்டி செலவு, இதெல்லாம் 10-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் முதல்ல வந்து அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டோட்டலா ஒரு 10 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரேட் எல்லாமே 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி இன்டூ 10 ரூபா, விச் மீன்ஸ் 100 ரூபா இன்புட்டுக்கே செலவாயிருக்கு. அப்படி என்றால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நான் விற்கும் போது யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட இதை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவார். இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் வந்து ஒரு 500 ரூபாய் ஆகலாம், இல்லை 1000 ரூபாய் ஆகலாம், அக்கார்டிங் டு த ரா மெட்டீரியல் காஸ்ட். ஸோ சிம்பிளி ரா மெட்டீரியலோட காஸ்ட் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு தனி ஒரு வீடியோ இருக்கு, அது இது பண்ணுங்க, அதை பாருங்க. சிம்பிளி கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், லேண்ட், லேபர். லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், லேண்டோட ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இவர் போட்ட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஆண்டர்பிரினர்ஷிப், இவருடைய ஐடியாஸ்க்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த காஸ்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் கன்சூமர்கிட்ட தான் தள்ளி விடுவாங்க. இது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். சிம்பிளி டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றா, டிமாண்ட் கிரவுண்ட்ல அதிகமாக இருக்கு, ஒரே குவான்டிட்டி ஆஃப் பொருள் தான், போன வருஷம் மாதிரியே தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளி சப்ளை இஸ் லெஸ், டிமாண்ட் இஸ் மோர். அப்படி என்றால் ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள்ங்க. நீங்க மாஸ்க் கோவிட் டைம்ல என்ன பண்றீங்க, மாஸ்க் வாங்க போறீங்க, இந்த கடையில 10 மாஸ்க் தான் இருக்கு. அப்படிங்கும்போது சானிடைசர் 10 சானிடைசர் தான் இருக்கு. அவங்க முதல்ல இது ரெண்டுமே 50-50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க ஒரு பாக்கெட் அப்படின்னா, நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றதுனால அநியாய விலை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்பாங்க. இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இதே காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எல்பிஜி கிரைசிஸ். எல்பிஜி என்ன பண்றாங்கன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த எல்பிஜி கடையில எல்லாம், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 8000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ அவங்க பில்லுல என்ன போட்டுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா 10% பிகாஸ் ஆஃப் எல்பிஜி. முதல் 500 ரூபாய்க்கு இருந்த பில்லு இப்போ 550 ரூபாய் ஆயிருக்கும். இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கா? திஸ் இஸ் டியூ டு காஸ்ட் புஷ். அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால கொடுக்குறது தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக நம்ம வந்து போடுவோம். அடுத்து இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் டைப்ஸ்னா கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அந்த வீடியோ போடுவோம். டிஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் இந்த ஒரு கிராஃப் பற்றின வீடியோ வி வில் கிவ். ப்ளீஸ் ஃபாலோ. டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் 5 to 6 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனல்ல. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். பாருங்க, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து ரைட் சைட் ஆஃப் த வீடியோவில் எக்கனாமிக் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டும், லெஃப்ட் சைட் ஆஃப் த வீடியோவில் மேப் எக்ஸ்பிளனேஷன்
மேப் ரீடிங் பிளேலிஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ட்ரிக்ஸ் இருக்கு. ப்ளீஸ் அதையும் செக் அவுட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ கைஸ். வி வில் see you in another video. Bye. Good day. Good luck.